இன்று நாம் கேட்கப் போகும் இந்த கதை ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த ஒரு சோம்பேறியான சிறுவன் தனது வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொண்டான் என்பதை கூறும் ஒரு ஆழமான மற்றும் ஊக்கமூட்டும் கதை. இந்த கதையில் நேரத்தின் உண்மையான மதிப்பு என்ன என்பதை நாமும் உணரப்போகிறோம். ஒரு காலத்தில் பசுமையான வயல்களாலும் அமைதியான சூழலாலும் அழகாக இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நல்ல மனசுடையவன் தான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் மிகவும் சோம்பேறியானவன். அவன் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை எல்லாம் எப்போதும் பிறகு பார்த்துக்கலாம் என்று தள்ளி போடுவான். காலை நேரத்தில் சூரியன் உதிக்கும் போது கிராம மக்கள் எல்லோரும் தங்கள் வேலைகளை ஆரம்பித்து விடுவார்கள். விவசாயிகள் வயலுக்கு செல்வார்கள். குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல தயாராகுவார்கள். பெண்கள் வீட்டுப் பணிகளை செய்து குடும்பத்தை கவனிப்பார்கள். ஆனால் அந்த சிறுவன் மட்டும் இன்னும் படுக்கையில் திரும்பி திரும்பி தூங்கிக் கொண்டே இருப்பான். எழுந்திரு மகனே, நேரமாச்சு. மகனே, வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா சொல்வது சரி, நேரம் மிக முக்கியம். இன்று கத்துக்கொள், நாளை வெற்றி பெறுவாய். நீ நல்ல புத்திசாலி, ஆனால் நீ நேரத்தை வீணாக்குகிறாய். அதனால்தான் உன் திறமை வெளிப்படவில்லை. ஆனால் அந்த சிறுவன் இந்த வார்த்தைகளை கவனமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் நண்பர்கள் படிப்பில் முன்னேறிக்கொண்டே போகிறார்கள். சிலர் போட்டிகளில் வெற்றி பெறுகிறார்கள். சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த சிறுவன் மட்டும் எப்போதும் பின்னால் தான் இருந்தான். நேரம் மெதுவாக நகர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு பெரிய ஞானி வந்தார். அவர் மிகவும் அறிவாளி என்றும் வாழ்க்கையின் பல ரகசியங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் என்றும் அந்த பகுதியில் புகழ் பெற்றவர். இந்த செய்தி விரைவாக கிராமம் முழுவதும் பரவியது. பலர் அந்த ஞானியை சந்தித்து அவரிடம் ஆலோசனைகள் கேட்க வந்தார்கள். அந்த சோம்பேறியான சிறுவனும் ஒரு நாள் அவரை சந்திக்க முடிவு செய்தான். அவன் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் இருந்தது. நான் ஏன் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை? மற்றவர்களெல்லாம் எப்படி வெற்றி பெறுகிறார்கள்? ஐயா, தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நான் என்ன செய்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லை என்று தோன்றுகிறது. என் நண்பர்கள் எல்லோரும் முன்னேறுகிறார்கள், ஆனால் நான் மட்டும் எப்போதும் பின்னால் தான் இருக்கிறேன். மகனே, உன் பிரச்சனை மிகவும் எளிதானது. நீ உன் நேரத்தை மதிக்கவில்லை. நீ செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போடுகிறாய். வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பும் ஒருவர் நேரத்தின் மதிப்பு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிறுவன் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். நேரத்தின் மதிப்பை புரிய வைக்க நான் உனக்கு ஒரு சிறிய கதையை சொல்கிறேன் என்று ஞானி கூறினார். அந்த சிறுவன் ஆர்வமாக கேட்டான். ஒரு காலத்தில் ஒரு மிகுந்த நல்ல மனம் கொண்ட ராஜா இருந்தான். அவன் தனது மக்களை மிகவும் நேசித்தான். எப்போதும் அவர்களுக்கு உதவ தயாராக இருப்பான். ஒரு நாள் அவன் பள்ளியில் தன்னுடன் படித்திருந்த தனது பழைய நண்பனை சந்தித்தான். ஆனால் அந்த நண்பன் இப்போது மிகவும் ஏழையாக இருந்தான். அவனுக்கு வேலை இல்லை, பணம் இல்லை, மரியாதை இல்லை. அவன் எப்போதும் தனது அதிர்ஷ்டத்தை பற்றி குறை கூறிக்கொண்டே இருந்தான். ராஜா அவனை பார்த்து பரிதாபப்பட்டான். நண்பா, உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்று ராஜா சொன்னான். இன்று சூரியன் மறையும் வரை என் கருவூலத்திற்கு சென்று எவ்வளவு தங்கம் மற்றும் நகைகளை எடுத்துச் செல்ல முடியுமோ அவ்வளவு எடுத்துச் செல்லலாம். அந்த நண்பன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் உடனே வீட்டிற்கு ஓடி சென்று இந்த செய்தியை தனது மனைவியிடம் கூறினான். உடனே போய் தங்கத்தை எடுத்து வாருங்கள். ஆனால் அந்த மனிதன் சொன்னான், இல்லை, வெளியில் நான் சாப்பிட வேண்டும், எனக்கு பசி. அவன் மெதுவாக சாப்பிட்டான். பிறகு அவனுக்கு தூக்கம் வந்தது. சிறிது நேரம் தூங்கிவிட்டு பிறகு போகலாம் என்று நினைத்தான். ஆனால் அந்த சிறிய தூக்கம் 2 மணி நேரமாக மாறியது. அவன் விழித்தபோது ஏற்கனவே மதியமாகிவிட்டது. அவன் அவசரமாக பைகளை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு புறப்பட்டான். வழியில் வெயில் அதிகமாக இருந்தது. இந்த மரத்தடியில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து பிறகு போகலாம். அவன் அங்கே அமர்ந்தவுடன் மீண்டும் தூங்கிவிட்டான். இந்த முறை அவன் 4 மணி நேரம் தூங்கிவிட்டான். அவன் விழித்தபோது சூரியன் மறைய ஆரம்பித்திருந்தது. அவன் பயந்து அரண்மனைக்கு பக்கம் ஓடினான். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. சூரியன் மறைந்து விட்டது. அரண்மனை வாயில்கள் மூடப்பட்டு விட்டன. அவன் தன் வாய்ப்பை இழந்து விட்டான். ஞானி கதையை முடித்துவிட்டு சிறுவனை பார்த்தார். மகனே, அந்த மனிதன் தனது நேரத்தை மதிக்கவில்லை. அதனால் தான் அவன் தன் வாழ்க்கையின் பெரிய வாய்ப்பை இழந்தான். அந்த சிறுவன் அமைதியாக இருந்தான். அவன் தனது தவறை புரிந்து கொண்டான். அவன் ஞானிக்கு நன்றி கூறி, இனி நான் என் நேரத்தை வீணாக்க மாட்டேன், என் வார்த்தை முயற்சி செய்கிறேன் என்று உறுதி கூறினான்.
அவன் அந்த நாளிலிருந்து தன் பழக்கங்களை மாற்ற ஆரம்பித்தான். அவன் காலை சீக்கிரம் எழுந்தான். அவன் படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். அவன் வேலைகளை தள்ளி போடுவதை நிறுத்திவிட்டான். சில மாதங்களில் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவன் நல்ல மதிப்பெண்கள் பெற்றான். அவன் குடும்பமும் ஆசிரியர்களும் அவனை பார்த்து பெருமைப்பட ஆரம்பித்தார்கள். இந்த உலகத்தில் தங்கத்தை விட மதிப்புள்ள ஒன்று இருந்தால் அது நேரம்தான். ஒரு நிமிடம் தவறவிட்டால் ஒரு ரயிலை இழக்கலாம். ஒரு வருடம் வீணாக்கினால் ஒரு மாணவன் தேர்வில் தோல்வி அடையலாம். ஆனால் நேரத்தை மதிக்கும் ஒருவர் வாழ்க்கையில் எந்த உயரத்தையும் அடைய முடியும். எனவே நண்பர்களே, உங்கள் நேரத்தை மதியுங்கள். அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். ஏனெனில் நீங்கள் நேரத்தை மதித்தால் அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். இந்த கதையின் முடிவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை ஒன்று உள்ளது. நேரம் வாழ்க்கையின் மிக விலை மதிப்பான செல்வம். பணம் இழந்தால் அதை மீண்டும் சம்பாதிக்கலாம். பொருள்களை இழந்தால் அதை மீண்டும் வாங்கலாம். ஆனால் ஒருமுறை போய்விட்ட நேரத்தை நாம் ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. அதனால்தான் நேரத்தை மதிக்கும் மனிதர்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைகிறார்கள். அந்த சிறுவன் தனது தவறை உணர்ந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஒருமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நாளைக்கு என்று தள்ளி போட்டு விடுகிறோம். ஆனால் அந்த நாளை என்ற நாள் பல சமயம் வரவே வராது. இன்று செய்ய வேண்டியதை இன்று செய்யும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால்தான் நம் வாழ்க்கை முன்னேறும். சிறிய முயற்சிகளும் சிறிய மாற்றங்களும் தான் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கின்றன. காலை சீக்கிரம் எழுவது, நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவது, முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது போன்ற பழக்கங்கள் நம்மை மெதுவாக வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். நண்பர்களே, வாழ்க்கையில் வாய்ப்புகள் எல்லோருக்கும் வரும். ஆனால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நேரத்தை மதிக்கும் மனிதர்களுக்கே சாத்தியம். எனவே இனிமேல் ஒரு நிமிடத்தையும் வீணாக்காமல் உங்கள் கனவுகளையும் இலக்குகளையும் நோக்கி உழைக்கத் தொடங்குங்கள். நேரத்தை மதியுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். எனவே இனிமேல் ஒரு நிமிடத்தையும் வீணாக்காமல் உங்கள் கனவுகளையும் இலக்குகளையும் நோக்கி உழைக்கத் தொடங்குங்கள். நேரத்தை மதியுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும்.